ஹே guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Poisonous Love episode 4 part 3 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பார்ட் ஸ்டார்ட் ஆனதுமே பாத்தீங்கன்னா நம்ம பிரேம் தான் ரொம்ப டயர்டா நடந்து வராங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்ததுமே என்ன இவ்வளோ டயர்டா இருக்கீங்க, இஸ் தேர் எனி ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல உங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா இருக்கு, என்னமோ பல நாள் தூங்காத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரேமோட ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு பிரேம் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம பாட்டு கூட தங்கினா வேற எப்படி தூங்க முடியும் சொல்லுங்க. தினமும் ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கா, அது உனக்கு பிடிச்சிருக்கா, இங்க பாரு அங்க பாருன்னு அங்கேயும் இங்கேயும் கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் பண்ணிட்டு காட்டுறாங்க. அதனாலேயே இவங்களால தினமும் நைட்டு தூங்க முடியல. அதுலயும் ஒரு நாள் நைட்டு ரொம்ப ஓவரா போய் இவங்க கையை தூக்கி அவங்க தொட மேலாம் வச்சு இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கேக்குறாங்க மூடாகி. இதனாலேயே தினமும் அவங்களால தூங்க முடியல. அதை நினைச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் ஒரு சாத்தாங்கூட குடும்பம் நடத்துறேன், அதனாலதான் என்னால தூங்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சுவலி ட்ரூவா தான் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம ஒண்ணு கேட்டோம் இவ ஒண்ணு சொல்றாளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பாட் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் கூட ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க. வேற என்ன, நம்ம பிரேம பத்தின டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளாவே என்ன எடுத்துக்கணும், அது எப்படின்னு சொன்னானே அவங்க ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது ஒன்னு எடுத்துக்கணுமான்னு சொல்லிட்டு. ஆமா, தினமும் நைட்டு டிசைனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நானும் மாடர்னா போஸ்ட் கொடுத்து பாக்குறேன். அவ கொஞ்சம் கூட அசரவே மாட்டேங்கிறா. ஒருவேளை அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ண, அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு பாயிண்டா பேசுறாங்க. என்னன்னா, அவங்க இது வரைக்கும் ஒரு கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததில்ல. சோ திடீர்னு ஒரு பொண்ணு கூட எப்படி இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. சோ நீ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பழகினது எல்லாமே பாய்ஸ் கூட தான். ஸோ கேர்ள்ஸ் கூட, அதுவும் கேர்ளை ஒரு லவ்வரா அவங்க பார்த்ததே இல்லை. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் சொல்லன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க நம்ம பிரேமையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. சீதா பாபுன்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவங்க கிட்ட இத பத்தி கேட்டா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க 2 பேரும் இப்படிதாங்கிறத என்னைக்கு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. என்னது கண்டுபிடிச்சோமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அப்படியே ரிலேஷன்ஷிப் அப்படியே ஒரு ஃப்ளோல போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க கொஞ்சம் சீரியஸா கேக்குறாங்க. நான் சீரியஸா தான் கேக்குறேன் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப எதுக்கு இந்த டீட்டெயிலாம் நீ கேக்குறன்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, இதை விட பெருசா வேற என்ன வேணும், அவ்வளவுதான், எங்களுக்குள்ள அப்படியே ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. இதை கேட்டவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தானே இவங்க கேட்க வந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கான ஆன்சர் அங்க பெருசா எதுவும் கிடைக்கல. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது அவங்க வீட்லயே. என்னன்னா, நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ், வேற யாரு, நம்ம பாட்டை பத்தின நியூஸ் தான். எப்பவுமே ஹாட் நியூஸ் அந்த ஊர்ல பாட்டு தான் போல. சோ என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னா, இவங்க இன்னொரு பையன் கூட அவங்களோட கேண்டோல ஒன்னா இருந்ததா, அவங்க கோ ஆக்டர் கூட ஒன்னா இருந்ததா சொல்லி ஒரு ரூமர் ஒண்ணு கிளம்பி போயிட்டு இருக்கு. அந்த ரூமரை கேக்குறவங்க எல்லாருமே இவங்கள ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்பவே இவள தெரியும், எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும், இவ கண்டிப்பா பண்ணிருப்பாங்கிற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறாங்க. நான் இவளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இவ பெரிய பிளே கேலாமேங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு பேசிக்கிறாங்க. இதை கேட்டவங்க, தெளிவாக இருந்தவங்க இப்ப கன்ஃபியூஸ்டும் ஆகிடுறாங்க. சரி இப்படியே வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க கேண்டோவுக்கு போனா, அவங்க போகும்போது இன்னொரு ஷாக்கு. நம்ம பாட்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிராவை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இவங்களும் போக அந்த ஸ்பாட்ல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆயிடுது. அதை பார்த்துட்டு இவங்க கோவமா விறுவிறுன்னு உள்ளார போறாங்க. பின்னாடியே பாட்டும் கெஞ்சிக்கிட்டே போறாங்க. ஆனா இவங்க அதை காதுலயே வாங்கல. இவங்களும் சொல்லி பாக்குறாங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு, எங்களுக்குள்ள வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, அவ எனக்கு ரொம்ப நாளா ஃப்ரெண்டு, உனக்கு அவளை தெரியலங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீங்க என்னவா வேணா இருந்துட்டு போ, நீ ஒரு ஃப்ரெண்டா இரு, என்னவா வேணாலும் இரு, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, அது எதுக்கு இப்ப ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்க,
எனக்கு அது தேவையும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசிடுறாங்க. ஹே இரு, ஒருவேளை நீ என் மேல ஜெலஸா ஃபீல் பண்றியோ, அவ கூட நான் அப்படி இருக்கிறது உனக்கு ஜெலஸ் ஆகுதோன்னு சொல்லிட்டு இவங்க காமெடியா கொண்டு போக ட்ரை பண்ண டக்குன்னு அவங்க வாயை மூடி, இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத, இது வரைக்கும் நமக்குள்ள நடந்தது எல்லாமே சும்மா ஃபன்னு, உன் கூட நானும் கொஞ்சம் ப்ளே பண்ணேன், அவ்வளோதான், அதுக்கு மேல நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ நீ இதுக்கப்புறம் இங்க இருக்கவே கூடாது, ஒரு நைட் 2 நைட் இங்க தங்க வராத, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறாங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு ஷாக் ஆகுது. இருந்தாலும் அவங்க போகாம அங்கேயே நின்றுகிட்டு இருக்க பிரேமால அதுக்கு மேல பொறுக்க முடியல. இவங்க கையை விறுவிறுன்னு இழுத்து கொண்டு போய் வெளில விட்டுறாங்க. அப்படியே அந்த சீனே சோகமா மாறிடுது. இவங்க வெளில நின்று ஃபீல் பண்ண, இவங்க உள்ள நின்று ஃபீல் பண்ணன, இப்படியே போகுது. இங்க பாத்தீங்கன்னா சீதாவும் பாவும் நம்ம பிரேம பத்தி தான் பேசிக்கிறாங்க. எனக்கு பிரேம நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பாவு சொல்றா. அதுக்கு சீதா, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பிரேம பத்தி தெரியும், அவ கண்டிப்பா அவளுடைய லைஃப நல்லா அமைச்சுப்பா, அவ ஒரு தடவை ஏமாந்துட்டாதான் அதுக்காக அதுலயே இருந்துட மாட்டா, அவளுடைய வழிகளை அவளுடைய பெயினெல்லாம் போக்குற மாதிரி ஒரு ஆள் வந்தாங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா அவளும் மேரேஜ் பண்ணிப்பா. ஸோ அவளுக்கும் ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு சீதா இவங்களுக்கு ஆறுதலா சொல்றாங்க. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட் பிரேம்காக ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றாங்க. எப்பவுமே ஸ்ட்ரைட்டா பாத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு பிரேம் கொஞ்சம் பிஸின்னு சொன்னதுனால அவங்க வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உள்ள நர்ஸ் கிட்டையும் எல்லார்கிட்டையும் போய் பிரேம் எங்க வந்துட்டாளான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்ல, அவங்க இன்னொரு பேஷண்ட் பாக்குறாங்க, பிஸின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம பிரேமையும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒளிஞ்சு நின்று இவங்கள பாக்குறாங்களே தவிர இவங்க கிட்ட பேசல. ஒரு கட்டத்துக்கு மேல பிரேம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப பின்னாடியே ஓடுறாங்க நம்ம பாட்டு. பிரேம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இவங்க அதுக்கு முன்னாடி கார்ல ஏறி அந்த இடத்த விட்டு போறாங்க. இவங்க போறதை விட என்ன கஷ்டமா இருக்குன்னா, நம்ம பாட்டும் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. பிரேம்னு கூப்பிட்டுட்டு கார் பின்னாடியே ஓடுறாங்க. அது அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் காரை ஸ்டாப் பண்ணாம கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதோட 3rd பார்ட் முடிஞ்சிருச்சு. பாய்சனஸ் லவ் 4th எபிசோட் 4th பார்ட். ஆல்ரெடி இவங்க கார் பின்னாடியே ஓடி வந்தாங்க இல்லையா, இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படியே இவங்க கேண்டோவுக்கும் வந்துடுறாங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா பேசிடணுங்கிற மாதிரி அவங்களுடைய கேண்டோவுக்கு போயிட்டு நம்ம பிரேம் கிட்ட பேச போறாங்க. அங்கேயுமே நம்ம பிரேம் பாத்தீங்கன்னா டென்ஷனா உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம பாட்டு என்ன பண்றாங்கன்னா கிட்ட ஏன் பிரேம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம பிரேம் எதையுமே காதல வாங்குற மாதிரி இல்ல. ஸோ ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வராங்க. பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய நெக்லஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் உன் பின்னாடி ஓடி வந்தேன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு எனக்கு தேவையில்லை, அதை நீ வச்சுக்கோ, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ தயவு செய்து இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு பிரேம் ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. அப்ப நம்ம பாட்டு என்ன பண்றாங்கன்னா, எனக்கு எதுவுமே புரியல பிரேம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா அதையே நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறன்னு எனக்கு புரியல பிரேம்னு சொல்லிட்டு பாட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பிரேம், நான் ஒன்னும் பொய் சொல்லல, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, அது மட்டும்தான் உண்மை, அதை மட்டும் காதல வாங்கிட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிடு, தயவு செய்து என் கண்ணு முன்னாடியே நிக்காதன்னு சொல்லி இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி நம்மளால என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் என்னால உன்னை கன்வின்ஸ் பண்ண முடியாது, உனக்கு என்ன பிடிக்கலங்கிறத நீ ரொம்பவே ஸ்ட்ரைட்டா சொல்லிட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை டார்ச்சர் பண்றது ரொம்பவே தப்பான விஷயம், இனிமே உன் லைஃப்ல நான் குறுக்க வர மாட்டேன், உனக்கு என்ன பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அதுல பேச என்ன இருக்கு பிரேம், ஸோ நான் இந்த செகண்டே உன் லைஃபை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா சொல்றாங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு பிரேமுக்குள்ள, ஆனா அவங்க காட்டிக்கவும் மாட்டாங்க. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு பாட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு திரும்பினவங்களை பிடிச்சி இழுத்து நச்சுன்னு ஒரு கிஸ் அடிக்கிறாங்க நம்ம பிரேம். அப்படியே லிப்ல கொடுத்துட்டே இருக்காங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா லவ்வ சொல்லிக்கவும் இல்லை, ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, லவ் பண்றேன்னு எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. 2 பேரும் மாத்தி 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 கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அங்க ஒரு சம்பவம் நடந்துருது. இப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போது எண்ட் ஆஃப் த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, நம்ம பாட் பிரேம் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க,
இப்போ நீ முழுசா எனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு கேட்க, அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா அவங்களும் ஒரு லிப் கிஸ் தராங்க. இதோட பாய்சனஸ் லவ் எபிசோட் 4 முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.